வழக்கை விசாரிக்க தடை கோரி முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட்டவர்களில் 750 பேரின் செலவு கணக்கு தாக்கல். தேர்தல் ஆணையம் தகவல். ராமநாதபுரத்தில் RSS இயக்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம். தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம். பதவியேற்ற பின்னர் முதல் அரசுமுறை பயணமாக பூடான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக அண்டை நாடான பூடானுக்கு சென்றார். அங்கு அவருக்கு ராணுவ மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் நாளில் தலைநகர் திம்புவில் மன்னர் ஜிக்மே வாங்சுக் மற்றும் பிரதமர் ஷெரிங் தோப்கை ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இந்திய நாட்டின் உதவியுடன் கட்டப்பட்ட அந்த நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் அங்கிருந்து இந்தியா புறப்பட்ட அவர் மாலையில் தலைநகர் டெல்லி வந்தடைந்தார். அவரை அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்தில் பேசிய அவர், பூடான் பயணம் திருப்திகரமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருந்தது. இந்த பயணம் என் நினைவில் நிலைத்திருக்கும் என தெரிவித்தார். மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணைக்கு உட்படாவிட்டால் சூடானை போல் இலங்கையும் பிரிக்கப்படும் என அந்நாட்டின் பிரதமரான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழுவை நாட்டுக்குள் அனுமதிப்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திடம் ஒப்படைப்பதாக அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே அறிவித்தார். இது தொடர்பான விவாதமும் வாக்கெடுப்பும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு விசாரணை ஒன்றை நடத்துவதாக அளித்த வாக்குறுதியை ராஜபக்சே இதுவரை நிறைவேற்றவில்லை என்று கூறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி, அதனால்தான் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு விசாரணை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட 3 ஆண்டுகால அவகாசத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்ட ராஜபக்சே தற்பொழுது சர்வதேச விசாரணை தொடர்பான முடிவெடுக்கும் அதிகாரத்தை மட்டும் நாடாளுமன்றத்திடம் ஒப்படைத்திருப்பது கேலிக்கூத்து என்றும் விமர்சித்துள்ளது. சூடான் உள்நாட்டு யுத்தம் பற்றி விசாரணை நடத்துமாறு ஐநா கேட்டுக்கொண்ட போது சூடான் அதனை செய்யாததால் அங்குள்ள 2 இனங்களும் ஒன்றாக வாழ முடியாது என்று ஐநாவின் தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தி நாட்டை பிரித்தார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி இதே நிலை இலங்கைக்கும் ஏற்படும் என எச்சரித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணை நடைபெறுகின்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளிட்ட 33 நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி லெக்ஸ் உள்ளிட்ட 5 நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்துள்ளன. இதில் லெக்ஸ் நிறுவனத்தின் மனு மீது 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை ஒத்திவைத்துள்ளது. மேலும் லெக்ஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் வழக்கில் இந்த வார இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இதேபோல் லெக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் 5 நிறுவனங்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளன. இவை முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கினை இழுத்தடிக்கும் முயற்சியாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் 16வது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 750 பேர் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். 9 கட்டங்களாக நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் 850 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலில் 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருந்தது. அத்துடன் தேர்தல் செலவு கணக்கை சமர்ப்பிக்க ஜூன் 16ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது. கடைசி நாளான திங்கட்கிழமை 750 பேர் மட்டும் தேர்தல் செலவு கணக்கை சமர்ப்பித்தனர். 95 பேர் கணக்கு தாக்கல் செய்யவில்லை. அவர்களில் பெரும்பாலானோர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது.
தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யாதவர்கள் தேர்தலில் போட்டியிட 3 ஆண்டுகள் வரை தடை விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் RSS அமைப்பினர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் RSS அமைப்பு சார்பாக நாடு முழுவதும் கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் அந்த அமைப்பினர் பிரார்த்தனை செய்வதற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் எப்பகுதியிலும் RSSின் செயல்பாடுகளுக்கும் நடைமுறைகளுக்கும் எந்த தடையும் இல்லாத நிலையில் தேவிப்பட்டினம் RSS தொண்டர்கள் எவ்வித காரணமும் இன்றி கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் இருக்க தமிழ்நாடு காவல்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் மும்பையை சேர்ந்த ஹோபி என்ற 21 வயது பெண்ணிற்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மூளை சாவு ஏற்பட்டுள்ள லோகநாதன் என்பவரது இருதயம் கொண்டு வரப்பட்டதாகவும் அது விரைவாக வந்து சேரும் வகையில் கடற்கரை சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் கூறுகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். சென்னையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இருதய மாற்று அறுவை சிகிச்சையானது தற்போது வெற்றிகரமாக சென்னை அடையாறில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. மேலும் பார்க்க போனோம்னா காவல்துறையினரின் உதவியுடன் தற்போது அந்த இருதயமானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து சென்னை அடையாறில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரவைக்கப்பட்டு தற்போது அந்த பெண்ணிற்கு அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த இருதயம் பார்க்க போனோம்னா லோகநாதன், அதாவது மதுராந்தகத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர் கடந்த 11ஆம் தேதி பெரம்பலூர் அருகே ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக சிக்கி அவள் மேற் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வைக்கப்பட்டார். அவருக்கு கடந்த 12ஆம் தேதி மூளைச்சாவு உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த சிகிச்சை பெற்று வரும் பெண் ஹவோவி என்கின்ற பெண் கடந்த 4 ஆண்டுகளாக இருதய கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். மேலும் அவருக்கு 21 வயது ஆகிறது. அவர் மும்பையை சேர்ந்தவர். மேலும் அவரது பெற்றோர் அவரை மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அமெரிக்காவில் இருதயம் கிடைப்பதற்கு 2 ஆண்டு காலம் காலதாமதமாகும் என்று தெரிவித்ததன் காரணமாக அந்த பெண் சென்னை கொண்டு வைக்கப்பட்டு மேலும் தற்போது அந்த லோகநாதன் அவர்களின் இதயம் தற்போது இந்த பெண்ணிற்கு பொருத்தப்படுகிறது. தற்போது இந்த நிகழ்வு சற்று நேரத்திற்கு முன்பதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து தற்போது அந்த இருதயமானது அடையாருக்கு கொண்டு வைக்கப்பட்டு தற்போது அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று முடியும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் காவல்துறையினரும் உதவியுடன் இது வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த பெண்ணின் பெற்றோர் தெரிவிக்கும் போது மேற்கொண்டு பல பேர் இது போன்று உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் என கண்ணீர் மல்க அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது காவல்துறையினரின் உதவியுடன் தற்போது இந்த சம்பவம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. அதாவது முதலமைச்சருக்கு செய்யக்கூடிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் தற்போது இந்த இருதயத்தை கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு 4-5 நிமிடத்திற்குள்ளாக அங்கிருந்து இந்த சென்னை அடையாறில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு அந்த இருதயமானது கொண்டு வைக்கப்பட்டு தற்போது அந்த பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. சுமார் இந்த அறுவை சிகிச்சை முடிய ஒரு 4 மணி நேரம் மேல் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.